ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அத்தை சமையல். இன்றைக்கி நம்ம அத்தை சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா யாம் கோலா உருண்டை தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். யாம் ஒரு சில பேர் கறிக்குன்னு சொல்லிட்டு பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ ஒரு யாம் எடுத்துருக்கிறேன். இந்த யாமை ஃபுல்லாக தோல் சீவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ கேரட் சீவுறதை வச்சு நம்ம சின்ன சின்னமாக சீவிக்க போகிறோம். இது ஒரு சில பேர் கை அரிக்கும். ஸோ நீங்கள் நல்லெண்ணெய் கையில் தேய்ச்சிட்டு நீங்கள் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் கையில் ஒரு பிளாஸ்டிக் கவர் இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று கையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. அதில் நிறையா வாட்டர்ஸ் நிறையா லீக் ஆகும். அப்போதைக்கு நம்ம கை புது கிழங்கா இருந்துச்சுன்னா கை இது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் அதை கிரியேட் பண்ணி வச்சாச்சு. இப்போ அது கூட என்ன ஆட் பண்ண போகிறேன்னா பொட்டுக்கடலை கொஞ்சம் ஒரு கப்பு, சோம்பு 2 பூண்டு, கிராம்பு, பட்டை, இஞ்சி ஒரு துண்டு, பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அரைக்க போகிறோம். இல்லாட்டினா இப்போ ஒரு சில நேரம் பொட்டுக்கடலை ஒழுங்காக அரைப்படாமல் நமக்கு நறுன்னு இருக்கும். அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. உருண்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை நம்ம கொஞ்சம் நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி முடிச்சாச்சு. அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் அந்த பொட்டுக்கடலை அது எல்லாத்தையும் அரைச்சதுக்கப்புறம் யாமே சேர்த்து ஒன்றா போட்டு அரைச்சிடணும். ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் கொஞ்சம் கரெக்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. அரைச்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா உப்பு அங்கங்கே தங்கியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உப்பு பத்தலைன்னா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ உருண்டை இந்த மாதிரி நல்லா எந்த ஒரு விரிசல் இல்லாதபடிக்கு நல்லா சாஃப்டாக நல்லா ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணால் தான் நம்ம எண்ணெயில் போடும்பொழுது அந்த கோட்டிங் எல்லாம் நல்லா இருக்கும். இன்கேஸ் அதில் விரிசல் இருந்துச்சுன்னா எண்ணெய் உள்ளே போயிட்டு ரொம்ப நல்லா இருக்காது. நான் இந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஆயிலை நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. நீங்கள் பீனட் ஆயில் இந்த ஆயில்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் ஒவ்வொரு உருண்டை ஆட் பண்ணிவிட்டு உடனே எடுத்து கரண்டி வச்சு கிண்டாமல் கொஞ்சம் நேரம் கழித்து பேஸ் ஃபுல்லாக கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம கரண்டி வச்சு கிண்டிக்கலாம். இல்லாட்டினா உருண்டை உடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் அதை நீங்கள் எடுத்து டிஷ்யூ பேப்பரில் ஆயிலை ட்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ பாருங்கள், நமக்கு யாம் கோலா உருண்டை ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. அது பொரிக்கும் பொழுது அவ்வளோ வாசமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் இன்றைக்கி இது சாம்பார் சாதத்தை கூட வச்சு சாப்பிட போகிறோம். சாம்பார் அண்ட் ரசம் சாதம் கூட. நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.